இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் அப்பா ரொம்ப சோகத்தை கொடுத்துட்டோம் உங்களுக்கு. நாங்களே அந்த வயலின் வாசித்து அப்படியே அழுகையும் டார்ச்சரும் கொடுமையும் கூத்தும் பண்ணதுனால கொஞ்சம் ஒரு எபிசோடுக்கு எல்லாரும் சிரிக்கிற மாதிரி எபிசோட் காமிக்கிறோம் சரியா அப்படின்ட்டாங்க. ஸோ நம்மளும் சரி என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்க்கில் தமிழும் சரஸ்வதியும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க குழந்தைகள்லாம் பார்க்குறாங்க. உலகம் எவ்வளோ சின்னது தெரியுமா? இந்த மாதிரி உலகமே இவ்வளோ சின்னதாக இருக்கும்போது அதில் இருக்க நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் இன்னும் சின்னதாகிடும். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தத்துவ மேதையாக தமிழ் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அங்கிட்ட போகிற குழந்தையெல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவங்களோட அம்மா பார்த்துட்டு வயிறு பெருசாக இருக்கேம்மா 7 மாதத்துலேயே கண்டிப்பாக பெண் குழந்தை தான் அப்படின்ட்டு போகிறாங்க. பாப்பாவுக்காகவும் உனக்காகவும் தான் உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த பக்கம் வராங்க. 2 போலீஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு பயம் வருது. மனசுக்குள்ள ஒரு பதட்டம்லாம் ஆகுறாங்க. அப்புறம் சரியாயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கெல்லாம் இருட்டாக இருக்கும். ஒரு மாதிரி லைட்டே இல்லாமல் இருக்கும். இல்லை ஒரு கலர்ஃபுல்லாக இருக்காது. இப்போ தான் கலர்ஃபுல்லாக பார்க்கவே நல்லா இருக்குன்னு சரஸ்வதி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நல்ல சரஸ்வதிக்கு திடீர்னு அவங்க பாட்டியோட குரல் கேட்குது. இதில் வேறு தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பா மட்டும்லாம் பேசினேன், அவங்க ஜெயிலுக்கு வரேன்னாங்க, நான் தான் வர வேணான்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கல் ஆங்கிள் அந்த இடத்துல முடிச்சு விட்டுறாங்க. ஸோ முடிச்சு விட்டதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா பாட்டியுடைய குரல் கேட்குது. என்ன பாட்டி குரல் மாதிரி கேட்குது? யார் இது விளையாடுறா யார் அப்படின்னு சரஸ்வதி கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்க பாட்டி வந்துட்டாங்க. உன்னை பார்க்க தான் வந்தேன், இப்போ தான் உன்னை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நான் ஜெயிலுக்கு போனதை பற்றிலாம் கவலைப்படாது, அதெல்லாம் தப்பாக விழுந்த பழி எல்லாம் போயிடும். நீ இதுக்கப்புறம் சூப்பராக சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்க போகிற அப்படின்னு பேசிக்கிட்டு வீட்டுக்கு சேர்ந்துடுறாங்க. அது பார்த்தா கடைசியில் கோதை தான் வர வச்சாங்களாம். உங்கள் வீட்டிலேருந்து ஆராஜன் தான் நல்லாயிருக்கும் உனக்கு அப்படின்ட்டு. ஆனால் ஒரே ஊரில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கும்பகோணத்தில் இருக்காங்களா ஒரு வேலை. அதுங்கேருந்து இப்போ இவர் அவங்க அப்பாலாம் வரமாட்டாரான்னு நமக்கு புரியல. ஆனால் அவரெல்லாம் வரல, நாங்கள் தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க ஆறுதல்லாம் சொல்ல அவங்க அதனால இவங்க ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கார். இதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாரும் உட்காந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா தானே நடக்கும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு லெட்டர் வந்துருச்சுங்கிறாங்க. என்னடா லெட்டர்னு கேட்டால் இவங்களுக்கு MBAக்கு எக்ஸாம் வந்துச்சான். எக்ஸாம்னா ஒரு நாள் தான் இருக்குது. நல்ல வேலை அதுக்குள்ளே ஜெயிலேருந்து வந்துட்டேன். இப்போ போய் பரீட்சை எழுதணும், படிக்கணுமே, நிறைய படிக்க வேண்டியது இருக்கே அப்படின்னா படிச்சுக்கலாம், நீ படிச்சிருவேன், எல்லாரும் உதவாக்கறன்னு உங்கள் அப்பா சொல்லும் போது நான் நீ இப்போ வந்துடுவேன், சூப்பராக வந்துடுவேன்னு சொன்னால அதான் நடக்க போகுது பாரு அப்படின்னு பாட்டி சொல்லி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பாட்டி கிளம்பிடுறாங்க. நைட்டு உட்காந்து இவர் இப்போ கொஞ்சிக்கிட்டு இருக்காரு சரஸ்வதி கூட. தமிழும் சரஸ்வதியும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவங்க இவர் இப்போ வயிற்றுலலாம் பேசுகிறார். இப்போ உங்கள் 2 பேரையும் தனியாக தவிக்க விட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு, இனிமேல் உங்கள் 2 பேர் தனியாக விட மாட்டேன் பாப்பா, 2 பாப்பாவுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இவங்க நான் படிக்கணும், ஒரு 2 நாள் தான் இருக்குது, நான் படித்து நல்லபடியாக பரீட்சை எழுதணும், இந்த பரீட்சையில் சாதிக்கணும் நான் அப்படின்னு பரீட்சை எழுதுறதுக்கு உட்காடுறாங்க. ஸோ பரீட்சை எழுத உட்காரும்போது தான் சரி இப்போ படிக்கிறது உட்காராங்க. படிக்கும்போது வேறு அவர் படுத்துக்கிட்டு வேறு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்காதீங்க ஒழுங்கா, நான் படிக்கணும் அப்படின்னு படிச்சுட்டு காலைல ஒரு பையை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க, நான் பரீட்சைக்கு போகிறேன்ட்டு. யாருக்குமா பரீட்சை அப்படின்னா நடேசன் எனக்கு தான் அப்படின்னு வேற இவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரஸ்வதி. இதில் கோதை இப்போ வருத்தப்படுறாங்க. படிப்பு தான் முக்கியம், நான் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், அந்த சமயத்தை நான் பேசினதான் நினச்சேன், எனக்கு இப்போ வருத்தமாக இருக்குது, நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன், குணம் தான் முக்கியங்கிறத புரிஞ்சுக்காமல் இருந்தேன், இன்னும் வரைக்கும் நீங்கள் பாதி விஷயத்தை புரிஞ்சுக்காம தான் இருக்கீங்க, பேக்காகவே தான் இருக்கீங்க கோதை, ஆனால் உங்களுக்கு மாஸ் பில்டப்லாம் மட்டும் கொடுத்தாங்க. இதில் அப்போ தான் இவர் திருப்பி கரெக்டாக நம்ம சொன்னால் இந்த பாயிண்ட்டை நடேசனே சொல்லிடுறாரு. இந்த அர்ஜுன் பையன் அவ்வளோ படிச்சிருக்கான், கோல்டு மெடல் வாங்கியிருக்கான், ஆனால் எப்படி ஒரு திருட்டு அந்த பொய் பித்தலாட்டம் எல்லாம் பண்ணிருக்கான், ஒரு திருட்டு பையன் அப்படின்னு சொல்லும் பொழுது குணமும் முக்கியமா, அதாம்மா முக்கியம் அப்படிங்கும்போது படிப்பும் முக்கியம். 4 பேரை ஃபுல்லாக நீங்கள் 2 பேருமே டிகிரி முடிக்கலையா, அப்போ நான் மட்டும் ஏன் படிக்கணும்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சார் தமிழ் சொல்ல, அப்படிலாம் கேட்டால் அவ்வளோதான் அடி பிச்சிரும் பிச்சு அப்படின்னு சரஸ்வதி சொல்ல, ஓ என் பிள்ளையே அடிச்சிருந்தீங்களான்னு வசு சொல்ல, அப்படி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு ஒரே சந்தோஷமாயிட்டாங்க குடும்பம். அப்படியே ஜாலியாக இருக்காங்களாம் குடும்பத்தில். வெடிக்கி அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பரவாயில்லங்க, நீங்கள் சிரிக்கிற மாதிரி காமிச்சா நல்லா இருக்குது, தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாதீங்க. அப்படியே கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு அந்த அர்ஜுனை காலி பண்ணுறதுக்கான வழிகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வில்லன் வெளியே கொண்டாலும் சரி, சீரியலே முடித்தாலும் சரி பரவாயில்ல அப்படிங்கிறது நம்மளுடைய மனசில் இருக்க ஒரு வார்த்தையாக இருக்குது. ஸோ அதோட இன்றைக்கி முடிஞ்சு போன எபிசோட பற்றியும் பரீட்சை எழுத போகிறாங்க, MBA முடிக்க போகிறாங்க சரஸ்வதிங்கிறத பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க